ஹாப்ரன் வணக்கம். 11th NCERT கெமிஸ்ட்ரி எம்பரிக்கல் ஃபார்முலா. ஓகேவா? இது மேபி நீட் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் எம்பரிக்கல் ஃபார்முலா இருக்குல்ல, இது வந்து நீட் 2024 கேட்டாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு எம்பரிக்கல் ஃபார்முலா அப்படின்னா என்ன, அதோட மீனிங் என்ன அப்படின்னா ரெப்ரசன்ட் சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ ஆஃப் ஆட்டம்ஸ். அடுத்து ஒரு காம்பவுண்டில், அதாவது ஒரு எலமெண்ட், ஒரு கெமிக்கல், அதில் எவ்வளோ ஆட்டம் இருக்குது அப்படிங்கிறது ரேஷியோ மூலமாக சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர், அதாவது 1 2 3 அந்த மாதிரி சிம்பிளாக காட்டும்ல. ஸோ அதுதான் எம்பரிக்கல் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இது மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னா அது வேறு. ஸோ இது எம்பரிக்கல் ஃபார்முலா ஜஸ்ட்டு ரேஷியோவில் காட்டும், சிம்பிளஸ்ட் ரேஷியோவில். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. இது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஒரு ப்ராப்ளம் எடுத்து பண்ணுறேன். ஸோ அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்போது இந்த ப்ராப்ளம் நீங்கள் கற்றுக்கிறது மூலமாக எப்படி எம்பரிக்கல் ஃபார்முலா வந்து எழுதுறது அதுதான் முக்கியம். ஸோ அது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் பாருங்கள், ப்ராப்ளம் 1.2. இதை நீங்கள் என்சைடி புக்லேயே பாருங்கள், இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஓகேவா? இந்த வேல்யூலாம் கொடுத்துருப்பாங்க. 4.07 ஹைட்ரஜன், 24.27 பர்சன்டேஜாக இருக்கும். ஓகேவா? பர்சன்டேஜில் கார்பன், அப்புறம் 71.65% குளோரின். ஓகேவா? ஸோ எல்லாமே பர்சன்டேஜில் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் எல்லாம் கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள், அது ஜிக்கு. ஓகேவா? ஜிக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு அந்த பர்சன்டேஜை எடுத்துகிட்டு ஜின்னு போடுங்க, அளவு முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் என்ன அப்படின்னா இந்த ஜீன் மாறிப்புங்கள். ஓகேவா? செகண்ட் பாருங்க, கன்வெர்ட் எலமெண்ட் இன்டூ நம்பர் ஆஃப் மோல்ஸ். அதாவது இப்போது இதுதான் எலமெண்ட், இந்த குளோரின் ஒரு எலமெண்ட், கார்பன் ஒரு எலமெண்ட். ஸோ இதை வந்து மோல்ஸாக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் செகண்ட் ஸ்டெப். மோல்ஸாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா நீங்கள் கரெக்டாக சமைன் பண்ணிங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, மோல்ஸ் ஃபார்முலா என்ன? அந்த எலமெண்ட்டோட மாஸ், அதாவது ஹைட்ரஜன் இருக்குன்னா அதோட மாஸ், அதோட மாலிகுலர் வெயிட். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிள். மாலிகுலர் வெயிட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பீரியாடிக் டேபிள் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் மக்கப் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியானது. ஓகேவா? மாலிகுலர் வெயிட் வந்து ஈஸியாக, இப்போது இதுக்குன்னு ஒரு சில எலமெண்ட் இருக்குது, ஒரு 5 எலமெண்ட் இருக்குது. அது தெரிஞ்சாலே போதும், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வேணாம். ஸோ அதை நீங்கள் மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ள ஃப்யூச்சரில் அல்லது ஒரு எக்ஸாமில் இந்த மாதிரி நீட்டு சிபிஎஸ்சி போர்டில் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ மாஸ் டிவைட் பை மாலிகுலர் வெயிட். ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன். ஓகேவா? ஹைட்ரஜனோட மாஸ் என்ன? கொஸ்டி கொடுத்துருக்கோம், 4.07. ஸோ அது எழுதியாச்சு. செகண்ட், அதோட மாலிகுலர் வெயிட் வந்து 1.008. இந்த 008 வந்து இவங்க வந்து பெர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க. ஆனால் 1 கூட போட்டுக்கலாம். 1 போட்டால் அப்படியே 4.0 வரும். 4.0 வந்தாச்சு. ஓகேவா? ஸோ அது கூட நீங்கள் போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். இல்லை பெர்ஃபெக்டாக இந்த 0.1 0.008 அதை போடலாம், போடுங்க. செகண்ட் வந்து கார்பனுக்கு பாருங்கள், அதோட மாஸ் கொஸ்டினில் கொடுத்துட்டான் 24.27 24.27 டிவைட் பை அதோட மாலிகுலர் வெயிட் என்ன? 12. கார்பனோட மாலிகுலர் வெயிட் வந்து 12. ஸோ இதை நீங்கள் வந்து மக்கப் பண்ணிக்கணும். கார்பன், குளோரின், அப்புறம் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், அதெல்லாம் முக்கியமானது. ஸோ அது ஓகேவா? இப்போ கார்பனுக்கு 12.01 இங்கே போட்டிருக்காங்க. 12 போட்டால் கூட ஓகே தான். ஸோ நீங்கள் இதை மட்டும் போட்டு பண்ணால் கூட ஆன்சர் 2 தான் வரும், 2.0 தான் வரும். ஸோ நமக்கு இந்த ஃபஸ்ட்டு 2 வேல்யூ போதும். ஃபஸ்ட்டு 2 வேல்யூ இருக்குல்ல, இது மட்டும் போதும். இங்கேயும் 4.0 மட்டும் போதும், அவ்வளோதான். தேர்டு குளோரினோட மாஸ் என்ன? 71.65 கொஸ்டினில் கொடுத்துருக்கோம். அதோட மாலிகுலர் வெயிட் வந்து 35.45. இதை நீங்கள் வெறும் 35 கூட போட்டுக்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம். எப்படி பண்ணாலும் 35 2ஆல் டிவைட் பண்ணும்போது 71 70.9 வரும். ஓகேவா? ஓகே, எல்லாம் 2.0 வரும் உண்மை. ஸோ ஓகே, இப்போ இந்த போட்டுருக்கோம், கீழே போட்டுருக்க ஆன்சர். இந்த 21 கூட போட தேவையில்லை, இந்த 2.0 மட்டும் முக்கியமானது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிடச்சிருக்க ஆன்சர் இருக்குல்ல, இது அப்புறம் இந்த 3 ஆன்சரில் எது சிம்பிள் நம்பர்னு பாருங்க, எது சிம்பிளான வேல்யூ அப்படிங்கிறத பாருங்க. இப்போ இதில் சிம்பிளான வேல்யூ வந்து இந்த 2 தான். ஓகேவா? 2 கிடச்சிருக்குல்ல, இதுதான் சிம்பிளான வேல்யூ. 4 வந்து அதிகமான வேல்யூ. எது சிம்பிளான வேல்யூவோ அந்த சிம்பிளான வேல்யூ வச்சு டிவைட் பண்ணுங்க மற்ற நம்பர் எல்லாத்தையுமே. இப்போ இந்த 2 தான் சின்ன நம்பர். 2 வச்சு இந்த 4 டிவைட் பண்ணுங்கள், இந்த 2 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2:1:1 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஸோ நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள், வரும் கண்டிப்பாக. 2 கொண்டு 4 டிவைட் பண்ணால் 2 தான். 2 கொண்டு 2 டிவைட் பண்ணால் 1 தான். ஸோ 2:1:1 முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ இந்த கிடச்சிருக்க ரேஷியோ இதுதான் நம்ம எம்பரிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிற டெஃபினேஷனில் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொன்னேன். சிம்பிளஸ்ட் ரேஷியோவில் தான், சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோவில் கிடைக்கும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அதுதான் அந்த ரேஷியோ கிடச்சிச்சா. இப்போ அப்படியே நமக்கு
கொஸ்டின் கொடுத்துருக்குற ஃபார்முலாவோட சப்மிட் பண்ணுங்க. அதாவது கொஸ்டின் கொடுத்துருக்குற எலமெண்ட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணுங்க. அந்த எம்பரிக்கல் ஃபார்முலா வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன, கார்பனுக்கு 1 தான், ஸோ சி மட்டும் போடுறாங்க. ஓகேவா. அப்புறம் ஹைட்ரஜனுக்கு 2 இருக்குது, ஸோ அது H2. ஓகேவா, H2. அப்புறம் குளோரினுக்கு 1 தான் இருக்குது, ஸோ குளோரின். முடிஞ்சு போச்சு. இதுதான் எம்பரிக்கல் ஃபார்முலா, CH2Cl. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அல்லது இந்த கால்குலேஷன் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா கேளுங்க. நாம இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.